எல்லாருமே நாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ற கொடுங்கன்னு சொன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட் 4000 ஸ்கொயர் ஃபீட் பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு இருக்க ரியல் எஸ்டேட் காஸ்ட்ல எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், 3000 ஸ்கொயர் ஃபீட் 4000 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன்னைக்கு நீங்க வந்து நிறைய பிராண்ட்ஸ் ஆஸ் லோ as 2 lakh rupeesல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு டீலர்ஷிப். நான் அவர்கிட்ட ஒரு ஜாப் நல்லா பண்ணனா அவரோட வேர்ட் ஆஃப் மவுத், அவங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, இமீடியட் ஃபேமிலில இருந்து நம்ம நிறைய ரிப்பீட்டட் பிசினஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஸோ சின்ன பசங்க என்கேஜ் பண்றது பெரிய விஷயம். ஸோ அவங்களை என்கேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் சாக்லேட்ஸ், கொஞ்சம் குக்கீஸ் இதெல்லாம் இருக்கும் போது பேரண்ட்ஸாலேயோ இல்லை கூட வரவங்களாலையோ. So welcome to next episode of Build and Brand with Thiru. ஸோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம வந்து பில்டிங் மெட்டீரியலோட ஏபிசிடிங்கிற பேசிக்ஸை பார்த்தோம். ஸோ இந்த எபிசோட்ல எக்ஸ்பீரியன்ஷியல் செல்லிங்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னாரு. அது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ வெல்கம் சஞ்சய். வணக்கம் திரு, தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நீங்க லாஸ்ட் எபிசோட்ல நம்ம வந்து ஏபிசிடி ஆஃப் பில்டிங் மெட்டீரியல் சொன்னீங்க. ஸோ அதுல வந்து ஒரு வேர்டு எக்ஸ்பீரியன்ஷியல் செல்லிங்னு சொல்லிருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வாட் இஸ் எக்ஸ்பீரியன்ஷியல் செல்லிங்? எக்ஸ்பீரியன்ஷியல் செல்லிங்னு நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் டு கிவ் an எக்ஸ்பீரியன்ஸ் டு தி கன்சியூமர் ஆர் இன்ஃப்ளூயன்சர். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கொடுக்க முடியும்? எனக்கு ஒரு ஷோரூமோ ஸ்டூடியோவோ இருக்கணும். உள்ள ஒரு கன்சியூமர் வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்ண போறோம், அந்த ப்ராடக்டோட லுக் அண்ட் ஃபீல், டச் அண்ட் ஃபீல். யூ மீன் எக்ஸ்பீரியன்ஷியல் செல்லிங்கிறது மோஸ்ட் ஆஃப் ஷோரூம் பேஸ்ட்? மோஸ்ட் ஆஃப் ஷோரூம் பேஸ்டு. ஷோரூம்னு பாத்தீங்கன்னா அது வந்து வெறும் டிஸ்பிளே மட்டும் இருக்கும். ஒரு கன்சியூமருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இப்ப இன்னைக்கு நான் எப்படி சொல்றேன்னா எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப சிம்பிள் திரு, காஃபி நார்மலான ஷாப்லயும் காஃபி கிடைக்குது, பெரிய பெரிய பிராண்டட் காஃபி ஹவுஸ்லயும் காஃபி கிடைக்குது. நம்ம ஏன் பிராண்டட் ஹவுஸ்க்கு போறோம்? ஏன்னா அங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது நம்ம. ஸோ இன்னைக்கு எவ்ரி பர்ச்சேஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலா போச்சு. கிளாசிக் எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் ஷாப்ல போய் டிஷர்ட் வாங்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம சின்ன குழந்தையா இருக்கும். இப்ப நம்ம வாங்க போற ஷர்ட், டிஷர்ட் எல்லாமே ட்ரையல் ரூம் இல்லாம நம்ம வாங்குறோமா? இல்ல, பிராண்டட் ஷோரூம் தான் போய் வாங்குறோம். இப்ப காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்றோம். அப்புறம் அந்த காரையே டீலரை வீட்டுக்கு கூட்டு வர சொல்றோம். ஃபுல் ஃபேமிலி உட்கார வச்சு நம்ம திருப்பி செகண்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்றோம். இதெல்லாம் பல கார் வாங்குறோம். காரோட லைஃப் ஸ்பேன் எவ்வளவு? 10 years, 15 years. ஒரு டிஷர்ட் எவ்வளவு? 1 year, 2 year. ஆனா ஒரு பில்டிங் மெட்டீரியல் நம்ம வந்து ஒரு வீடு கட்டும் போது 50 years கட்டுறோம், மினிமம் 25 years. அப்படி இருக்கும் போது அந்த கஸ்டமர் வந்து ஒரு ஸ்டூடியோக்கு வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி நம்ம வாங்குற ப்ராடக்ட் கரெக்டான ப்ராடக்டா, நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட்டை யூட்டிலைஸ் பண்ண முடியுமா, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம கிட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்து வாங்கணும் இல்லைங்களா? கரெக்ட். ஸோ அதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் செல்லிங். ட்ரூ. பட் இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் கொடுக்கறது ஈஸி. பட் எல்லாராலையும் இது பண்ண முடியுமா? ஒரு பிராண்ட் கூட அசோசியேட் ஆகிறது எல்லாராலையும் முடிஞ்சிருமா? இப்ப இந்த கொஸ்டின் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நானும் நிறைய எக்ஸ்டென்சிவா டிராவல் பண்றேன் அக்ராஸ் இந்தியா. எல்லாருமே நாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ற கொடுங்கன்னு சொன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட் 4000 ஸ்கொயர் ஃபீட் பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு இருக்க ரியல் எஸ்டேட் காஸ்ட்ல எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், 3000 ஸ்கொயர் ஃபீட் 4000 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் போட்டீங்கன்னா ROI ஒர்க் அவுட் ஆகும். பட் இன்னைக்கு வெல் டிசைன்டு ஸ்பேஸ்ல 600 to 650 ஸ்கொயர் ஃபீட்ல யூ கேன் கிரியேட் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ். இப்போ 600 650 சொல்லும் போது இனிஷியல் காஸ்ட் ஆஃப் என்ட்ரி வந்து கம்மியா இருக்கும். ஆனா யார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் யார் வச்சிருக்காங்களோ அவங்களோட ROI வந்து மச் ஃபாஸ்டா தான். இப்போ நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கோயம்புத்தூர் பக்கத்துல திருப்பூர்ல ஒரு சின்ன ஒரு விண்டோ டீலர் இருந்தாரு. அவர் ரொம்ப நேரமா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா நல்ல ஃபேக்டரி, நல்ல மார்க்கெட் கனெக்ஷன்ஸ், ஹானஸ்ட் எல்லாம் நல்லா இருந்தது. ஆனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இல்லை. நம்மள ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஹார்ட்லி ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் போட்டோன்னே அவரோட சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2x க்ரோ. ஓகே. ஸோ பட் இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் போடுறதுல நீங்க ஸ்பேஸ் வைஸ் கம்மிங்கிற மாதிரி சொல்றீங்க. பட் ஸ்டில் வி ஹேவ் அ ட்ரபிள் லைக் டெபாசிட்ஸ், பிராண்டோட ஃப்ரான்ச்சைசஸ் ஃபீஸ். ஸோ ஒரு என்ட்ரி லெவல் ஆஃப் ஆண்டர்பிரினருக்கு அது எல்லாமே சாத்தியமா? நீங்க என்ட்ரி லெவல் ஆண்டர்பிரினர் நீங்க பார்க்கும்போது திரு, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நம்ம எவ்வளவு கம்மியா வச்சுக்கணுமோ அது வந்து ரொம்ப ஜுடிஷியலான டிசிஷன். அதை நான் வந்து 100% அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நீங்க வந்து நிறைய பிராண்ட்ஸ் ஆஸ் லோ as 2 lakh rupeesல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு டீலர்ஷிப் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு மார்க்கெட். ஏன்னா எல்லா பிராண்டும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, டெபாசிட் இஸ் நாட் கிரிட்டிக்கல், ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் இஸ் மோர் கிரிட்டிக்கல். ஸோ இப்போ டெபாசிட் எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க. இதே நீங்க ஒரு 5 years 10 years எடுத்தீங்கன்னா ஒரு டீலரோ டிஸ்ட்ரிபியூட்டர் டெபாசிட் 10 lakhs 20 lakhs 15 lakhs சொல்லுவாங்க. இப்போ ஆஸ் லோ as 2 lakhs உங்களுக்கு டெபாசிட் வரும், ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். இந்த மோஸ்ட் ஆஃப் தி நீங்க பிராண்ட்ஸோட நல்லா நெகோஷியேட் பண்ணீங்கன்னா அந்த 2 lakhs ரீஃபண்டபிள் டெபாசிட்டா கொடுத்துருவாங்க. ஸோ யூ ஆர் நாட்
ஆக்சுவலி நீங்க வந்து இனிஷியல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொஞ்சம் பிளான் பண்ணி தான் ஆகணும். பட் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு இதுல ஒரு டவுட். இப்போ என்னன்னா, நம்ம ஒரு பிராண்டோட அசோசியேட் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் போடுறதுக்கும் நம்மளே ஓனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் நம்ம ப்ராடக்ட்டுக்கு பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு நீங்க? நான் வந்து டே ஒன்ல இருந்து பிராண்டோட சேர்ந்து போடுங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனா நீங்க ஆஸ் அ டீலரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் தான் சொல்லிட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னா என்ன தெரியும்? ப்ராடக்ட் வெறும் அப்படியே அடுக்கி வைக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் கிடையாது. கரெக்ட். அந்த ப்ராடக்டோட யூட்டிலைசேஷன் யூசேஜை நீங்க வெளிக்கொண்டு வரணும். இப்போ விண்டோ அண்ட் டோர் எடுத்துட்டீங்கன்னா அதை ஸ்லைட் பண்ணி பார்க்குறோம், ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு சானிட்டரி வேர் வந்துருச்சு. அது வந்து எலக்ட்ரானிக்கலி ஆப்ரேட் ஆகுது. அது எப்படி ஆப்ரேட் ஆகுது? இப்போ வாஷ் பேசின் எடுத்துட்டீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வாஷ் பேசின். ஸோ என்னோட லிவிங் ரூமுக்கு எது நல்லா இருக்கும், என்னோட பெட்ரூமுக்கு எது நல்லா இருக்கும், இதெல்லாம் நீங்க வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்போது எது வெறும் ப்ராடக்ட் டிஸ்பிளே கிடையாது. கஸ்டமர் வந்து உங்க ஸ்டோரை டோர் நாக் பண்ணி உள்ள வரதுல இருந்து அவர் எது மாதிரி ஒரு மெமரி கொடுக்குறீங்க. கஸ்டமர் வந்து ப்ராடக்டை கூட மறந்துடலாம், ஆனா நீங்க கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸை மறக்க மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் தனியா வர கஸ்டமர் நெக்ஸ்ட் ஃபேமிலி கூட்டிட்டு வர்றாரு. ஓகே, என்னைக்கு ஒரு டிசிஷனை நீங்க ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலியை இன்வால்வ் பண்றீங்களோ தென் தி ஆர்டர் இஸ் யுவர்ஸ். தட்ஸ் ரைட். இப்போ இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் போடுறதுனாலே காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கனால அது நம்மளோட மார்ஜினை ஷூட் பண்ணி அதுக்கு இது வந்து ஒரு பெரிய மித்து. என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் போட்டாங்கன்னா அவர் வந்து நிறைய மார்ஜின் வச்சு ப்ராடக்ட் விற்பாரு. கிடையாது. இன்னைக்கு லைஃப் சைக்கிள் காஸ்ட்னு ஒன்று சொல்றோம் ப்ராடக்டோட, இல்ல கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூன்னு சொல்றோம். ஸோ இன்னைக்கு வந்து எவ்ரி கஸ்டமர் இஸ் அ ரெப்பிட்டேட்டிவ் கஸ்டமர். கரெக்ட். நான் அவர்கிட்ட ஒரு ஜாப் நல்லா பண்ணனா அவரோட வேர்ட் ஆஃப் மவுத், அவங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, இமீடியட் ஃபேமிலில இருந்து நம்ம நிறைய ரிப்பீட்டட் பிசினஸ் வரும். ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து ஒரு எக்ஸ்பென்ஸா பார்க்காம ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு என்னென்னலாம் பேராமீட்டர்ஸ் செக் பண்ணணும்? லைக் லொக்காலிட்டி பேஸ் பண்ணியா, இல்லை வந்து அதோட கஸ்டமர் பாயிண்ட்லயா, எப்படி பார்ப்பீங்க? பில்டிங் மெட்டல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வாக்-இன் கஸ்டமர்ஸ் யாரும் நிறைய பேர் வரமாட்டாங்க. ஓகே, வாக்-இன்ன்றது வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டோ டெக்ஸ்டைல்ஸ்க்கோ தான் இருக்கும். நம்மளது எல்லாமே பிளான்டு வாக்-இன்ஸாக தான் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஹை ரோட்லயும் மெயின் ஸ்ட்ரீட்ல இருக்கணும் அவசியம் கிடையாது, இன்டீரியர்ஸ்ல இருக்கணும். ஆனால் கிரிட்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கும், நல்ல வெல் பிளான்டு லைட்டிங் இருக்கும். ஏன்னா உங்க ப்ராடக்டை வந்து அழகா தூக்கி என்ஹான்ஸ் பண்றதே வந்து லைட்டிங் தான். ஸோ லைட்டிங் ரொம்ப கரெக்டா இருக்கும். மூணாவது ஏசி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்காரு. ரொம்ப ப்ரீமியம் விண்டோஸ்னு வச்சுக்கோங்களேன், 10,000 15,000 ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல விண்டோஸ். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்டூடியோ மாதிரியே இருக்காது, அது ஒரு லஞ்ச் ரூம். ஓகே, ஆனா அந்த லஞ்ச் ரூம் வந்து 4 சைட்ஸ்ல வந்து அவரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. நீங்க அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு உள்ள ஒரு செஃப் இருப்பாங்க. ஓகே, செஃப் வந்து உங்களுக்கு கியூரேட்டட் மெனுஸ் அங்க வந்து மெனு கார்டு வச்சிருப்பாங்க. நீங்க உள்ள வரும்போது நீங்க வந்து விண்டோஸும் பார்ப்பீங்க, அட் த சேம் டைம் கியூரேட்டட் மெனுவும் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்க வெளியில போகும்போது 90% யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட், யூ கெட் எ டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இப்ப நான் வந்து நான் வந்து என்ன பண்ணேன், எல்லாரையும் நான் வந்து இமீடியட்டா நீங்க ஒரு செஃப்பை கொண்டு வாங்கன்னு சொல்லல. அந்த டார்கெட் செக்மெண்ட்டுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரிலேட்டிவ். அப்ப ஒரு நம்ம மிடில் கிளாஸ் செக்மெண்ட், அப்பர் மிடில் கிளாஸ் செக்மெண்ட்டுக்கு நீங்க உள்ள வரீங்கன்னா நல்ல ஏசி, நல்ல லைட்டிங், காஃபி, டீ, குக்கீஸ், இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? ஏன்னா நான் ஒரு ஃபேமிலியா வரும்போது சின்ன பசங்க இருப்பாங்க. ஸோ சின்ன பசங்க என்கேஜ் பண்றது பெரிய விஷயம். ஸோ அவங்களை என்கேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் சாக்லேட்ஸ், கொஞ்சம் குக்கீஸ், இதெல்லாம் இருக்கும் போது பேரண்ட்ஸாலேயோ இல்லை கூட வரவங்களாலேயோ ப்ராடக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கணும். ஓகே, ஏன்னா அவங்க வர 30 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அவங்க கிட்ஸே மேனேஜ் பண்றாங்கன்னு வச்சுங்க, ப்ராடக்ட் வந்து அவங்க எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். கரெக்ட். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் செல்லிங்ல எவ்வளவு கேப் இருக்கு மார்க்கெட்ல இன்னைய தேதிக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் அந்த கான்செப்ட் வந்து நம்ம இந்தியாவில குரோ ஆயிட்டே இருக்கு. அதுவும் 10% ஆஃப் தி பில்டிங் மெட்டல் இண்டஸ்ட்ரி பிராண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 90% ஆஃப் தி பிராண்ட்ஸ் வந்து ஷோரூம்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ்க்குமான டிஃபரன்ஸே எனக்கு புரிஞ்சுக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்லைடிங் விண்டோ வாங்குறேன்னு வச்சுங்க, இந்த விண்டோ வந்து எந்த அளவுக்கு என்னோட நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுது, இந்த விண்டோ எந்த அளவுக்கு என்னோட விண்டை ரெசிஸ்ட் பண்ண முடியுது, இதெல்லாம் நான் வந்து ஒரு டிஸ்பிளே சென்டர்லயே காட்ட முடியும், ப்ராக்டிக்கலா காட்ட முடியும். பிளஸ் இல்ல பெரிய கேப் என்ன பாத்தீங்கன்னா நம்மளோட பிராண்ட்ஸ் இன்னும் வந்து டெக்னாலஜி அந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பிராண்ட்ஸ் இப்ப வராங்க, விஆர் ஏஆர் கொண்டு வராங்க.
நீங்க ஆக்சுவலி விஆர் ஏஆர் வந்து நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா திஸ் என்ஹான்சஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் டு தி நெக்ஸ்ட் லெவல். ஓகே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஒரு வாக் த்ரூ, இன்னைக்கு ஒரு ஃபேமிலியில் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, 3 மெம்பர்ஸ் ஸ்டுடியோ வந்துட்டாங்க, 2 மெம்பர்ஸ் அதில் வர முடியல, பட் தே ஆல்சோ வில் ஹேவ் அ ஃபீலிங். அப்படி இருக்கும்போது அவங்க சொல்ற சஜஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு விஆர்ல இஆர்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு போய் அவங்களோட வீட்டுல காட்டுறீங்கன்னா தென் யுவர் பிராண்ட் அண்ட் உங்களோட ஸ்டுடியோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வில் ரிமெம்பர் இன் தட் மைண்ட் ஃபார் லாங்கர் பீரியட். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் செல்லிங்ல எல்லா பிராண்ட்ஸ்க்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்டா? இன்னைக்கு எல்லா பிராண்ட்ஸாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் கொடுக்க முடியும். இப்போ நீங்களும் நாங்களும் 2 பேரும் ஒரே டைம்ல வந்து நம்ம வந்து ஃபால் சீலிங் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கோம் ஒரு 12-15 இயர்ஸ் முன்னாடி. கரெக்ட். அப்போ ஃபால் சீலிங்க்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னு நீங்க யோசிச்சு பார்த்துக்க முடியுமா? ஆனா இன்னைக்கு ஃபால் சீலிங்க்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் மார்க்கெட்ல நிறைய வர ஆரம்பிச்சு. எஸ். ஏன்னா கோ சீலிங்னா என்னன்னு காமன் கஸ்டமருக்கு தெரியாது. எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த பாயிண்ட் நம்ம பேசும்போது ஞாபகம் இருக்கு, நம்மளோட பாஸ் வந்து அப்பதான் வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாரு. அதாவது டிவில வந்து ஃபால் சீலிங்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆக்சுவலி அங்க வந்து நமக்குள்ளே எல்லாம் டிபேட் பேசிக்கிட்டோம், எப்படி வந்து புதுசா இருக்கு, அது ஒர்க் அவுட் ஆகுமா, கஸ்டமர் டைரக்டா அதை எடுத்துப்பாங்களான்னு. பட் ஸ்டில் த அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் ரன்னிங். எஸ். ஸோ இன்னைக்கு அந்த பிராண்ட்ஸ் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண பிராண்ட்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் போட்டு தேர் வெரி சக்சஸ்ஃபுல். ஏன்னா ஃபால் சீலிங்ன்றது புது கான்செப்ட் நம்மளுக்கு, இப்ப இல்ல ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அந்த கான்செப்டை நான் எப்படி செல் பண்ணுவேன், உங்க வீடு வந்து இது மாதிரி சீலிங்கை மாத்துறீங்கன்னா அழகா இருக்கும்னு நான் சொல்லணும்னா நான் ஃபர்ஸ்ட் எங்கேயாச்சும் காட்டணும் இல்லைங்களா? கரெக்ட். எல்லாமே நம்மளால கேட்டலாக்ல விற்க முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி பிராண்ட் ரிலேட்டடா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் செல்லிங்ல கேஸ் ஸ்டடிஸா ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இப்போ நீங்க கேஸ் ஸ்டடி எடுத்துங்க திரு, இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் பிராண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ் டாப் 5 பிராண்ட் யோசிச்சு பாருங்க. டாப் 5 பிராண்ட் எல்லாமே நீங்க எடுத்துட்டீங்கன்னா they will have more than 75 to 100 experience centers across it. எனி பிராண்ட் எடுத்துங்க நீங்க அது வந்து சீலிங் ஃபால் சீலிங் பிராண்டா இருக்கலாம், இல்ல வால் கிளாடிங் பிராண்டா இருக்கலாம், விண்டோஸ் அண்ட் டோர்ஸா இருக்கலாம், இல்ல டோர்ஸா இருக்கலாம், கிச்சன் கேபினெட்ஸா இருக்கலாம், எல்லாமே எடுத்தா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்துருப்பாங்க. ஆனா இதே நீங்க ஒரு 2 டிகேட்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அவங்க எல்லாமே டீலர் இதே வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு கேட்டலாக் வச்சிருப்பாங்க, ஹேண்ட் சாம்பிள்ஸ் கொண்டு போவோம். இப்ப நீங்க கேட்ட பழைய கொஸ்டின் நான் வரேன், எல்லாராலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியல என்ன பண்றது? ஓகே, நான் சொல்றது வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் செல்லிங். எக்ஸ்பீரியன்ஷியல் செல்லிங்க நான் வந்து ஒரு பிசிக்கல் அசெட் போட்டு தான் கொண்டு போகணும் அவசியம் கிடையாது. என்னோட எவ்ரி மீட்டிங்கை நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாத்த முடியும். என்னோட எவ்ரி மீட்டிங்கை நான் வந்து டிஜிட்டலி என்ஹான்ஸ் பண்ணி என்கிட்ட ஒரு ஏஆர் கிட் இருக்கு. என்னோட மொபைல் டிஸ்பிளே, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து மொபைல் டிஸ்பிளே வேன்ஸ் வச்சிருக்காங்க. 2005ல நம்ம கெரியர் மாடலர் ஸ்விட்சஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது மொபைல் டிஸ்பிளே வேணா நம்ம சிரிச்சிருப்போம் கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் மொபைல் டிஸ்பிளே வேன்ஸ் போட்டு ஆட்டோமேஷன் அண்ட் மாடுலர் ஸ்விட்சஸ் வேற லெவல் கொண்டு போயிட்டு, கரெக்டுங்களா? ஸோ திஸ் இஸ் லைக் டேக்கிங் த எக்ஸ்பீரியன்ஸ் டு தி ஹோம் ஆஃப் தி கன்சூமர். ஸோ உங்களுக்கு பிசிக்கல் அசெட் இருக்கணும் அவசியம் கிடையாது, பட் எவ்ரி மீட்டிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாத்தணும். எப்படி ஒரு மீட்டிங் எக்ஸ்பீரியன்ஸா மாத்துது? விஷுவலைசேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ரோல். அது பில்டிங் மெட்டீரியல் இண்டஸ்ட்ரி பெருசா யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. அது ரொம்ப நல்லா புரிஞ்ச ஒரே இண்டஸ்ட்ரி மாடுலர் கிச்சன் இண்டஸ்ட்ரி. ஸோ விஷுவலைசேஷன் டூல் ரொம்ப கிரிட்டிக்கல். ரெண்டாவது நம்ம கொடுக்குற மொபைல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு வேனா இருக்கலாம், இல்ல என்னோட சிம்பிள் டிஸ்பிளே கிட்டா இருக்கலாம். ஆனா அந்த டிஸ்பிளே கிட்ட நான் ஓபன் பண்றதுல இருந்து க்ளோஸ் பண்ற வரைக்கும் இட்ஸ் பீன் எக்ஸ்பீரியன்ஸ். இதே நீங்க நாங்களும் 10 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தோம், நம்ம ஒரு சேல்ஸ் பேக் வச்சிருப்போம். அந்த சேல்ஸ் பேக்குள்ள ஒரு சாம்பிள் கிட் இருக்கும். அந்த கிட் ஒரு 6 மாசம் யூஸ் பண்ணி பழசா காணலாம் டேமேஜ் ஆயிருக்கும். பாஸ் கிட்ட அப்ரூவல் வாங்க சார், எனக்கு கிட் வர மாத்தி கொடுங்க சார். ஆனா இந்த ஸ்டேஜ்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப இதே மாதிரி பார்க்கும்போது உங்களோட ஒரு மீட்டிங்குமே நீங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா மாத்தினீங்கன்னா the brand will start growing. So experiential நம்ம நல்லா பார்த்தா இட்ஸ் கால்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் செல்லிங். நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பத்தியே பேசல. we are talking about experiential selling. experiential sellingல experience center is one of the portion critical, but அது 100% கம்பல்ஷனா கிடையாது, இன்னைக்கு தேவைப்படாது. பட் இன்னைக்கு இல்லாட்டி நீங்க 0ல இருந்து 1க்கு வரும்போது 1ல கண்டிப்பா தேவைப்படும், 0ல தேவைப்படாது. 0ல நீங்க வந்து you can do have lot of digital tools today, பட் 1க்கு வரும்போது கண்டிப்பா இருந்தாலும் உங்களுக்கு வேல்யூ அடிஷன். ஏன்னா இன்னைக்கு நீங்க மார்க்கெட்ல நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கோவிட் டைம்ல வந்துச்சு திரு, எல்லாமே D2Cன்னு சொன்னாங்க, டைரக்ட் டு கன்சியூமர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு டைரக்ட் டு கன்சியூமர் போன எல்லா பிராண்டுமே பிசிக்கலா ஸ்டோர் போடுறாங்க. கேட்டா ஒரு புது மாடலை வந்து அரைவ் பண்ணிருக்காங்க, பிசி டிஜிட்டல்ன்றாங்க. பிசிக்கல் பிளஸ் டிஜிட்டல் இஸ் கால்ட் பிசி டிஜிட்டல் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து கரெக்டா சொல்லணும்னா லென்ஸ் கார்ட் வந்து ஆன்லைன் தான் ப்ரொமோட் பண்ணாங்க, அப்படியே அவங்க வந்து
அப்போ பிசிக்கல் ஸ்டோர்ஸ் வந்து ஏன்னா டச் அண்ட் ஃபீல் இல்லாம நம்ம கஸ்டமர்கிட்ட இருந்து கஸ்டமரோட வேலட் ஷேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கேட்லாக் என்னதான் அழகா டிசைனா இருந்தாலும் கேட்லாக் எண்ட் ஆஃப் தி டே இஸ் கேட்லாக். இட் வில் நாட் கிவ் யூ டச் அண்ட் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரூ. ஸோ கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல் இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது நாட் ஆப்ஷனல், இட்ஸ் எசென்ஷியல். கரெக்டா சொன்னீங்க திரு. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஃபியூச்சர், எக்ஸ்பீரியன்ஸ் வில் ஹெல்ப் யூ டு ஸ்கேல். தேங்க்யூ திரு. தேங்க்யூ சஞ்சய். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல ஃபர்தர் பில்டிங் மெட்டீரியலோட பிராண்டிங் அண்ட் ஸ்கேல் அப் விஷயத்த நிறைய பேசலாம். தேங்க்யூ. ஸ்டே டியூன் வித் பில்ட் அண்ட் பிராண்ட் பை திரு.